நிறைய பேருக்கு தேவை பணம். பணம் இருந்தால் தான் மேம் எல்லாருமே வாழ முடியும் இல்லையா? எல்லாத்துக்குமே பணம் தேவை தான். சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களை படிக்க எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஸோ முக்கியமான விஷயம் பணம். இந்த பணம் வர்றதுக்கான வழிகள் என்ன, பரிகாரம் இல்லை ஏதாவது பணம் வர்றதுக்கு வராத தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன, எனக்கு எல்லாரும் சொல்லுங்க மேம். ஆமாம், எனக்கு ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கு, தட்டி தட்டி 2 வருஷமா போயிட்டு இருக்கு தடங்கள் மாதிரி. அப்புறம் இந்த வீடு நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு தடங்கள் வருது. என் பையன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இந்த ஒரு தடங்கள் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி பெரியவா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் எல்லாருக்கும் சொல்றேன், கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, செல்வம் சேரும். இப்போ மன நிம்மதி வர ஆரம்பிச்சிடும். புண்ணியம் சேர்க்க சேர்க்க மன நிம்மதி வருது. நல்லா ஆக்டிவாக ஆரம்பிக்கும், பணம் சேரும், உடல் ஆரோக்கியம் சேர ஆரம்பிக்கும், மன நிம்மதி குடும்பத்துல. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது எங்கள் மேம் வந்து நிறைய சொல்லணும், என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. நிறைய விஷயத்தை இப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரி இங்கே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து எங்கள் மேமை பார்த்து குணமாகி, நான் இன்டர்வியூ எடுக்கும்போதே ஒருத்தரும் அழுதுகிட்டே அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீர். அழுகன்னா என்னங்க, ஆனந்த கண்ணீர்லேயே வந்து நான் நல்லா இருக்கேன், நான் இங்கே எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சரியாக வரல, இங்கே பார்த்ததுக்கப்புறம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரே ஒரு காரணம் தாங்க. உங்கள் பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து முடிச்சு வைக்கிறாங்களா? அடுத்தது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே உங்களுக்கு மருந்தையும் கொடுத்து ஒரு கோவிலையும் சொல்கிறது தான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதனால தான் இங்கே இந்த சித்தா, இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் வந்து இவ்வளோ டெவலப் ஆகி, எங்கள் நித்யா மேம் இவ்வளோ ஃபேமஸ் ஆகி, அவங்கக்கிட்ட வந்து எல்லாரும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், குணமாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான். குணமாயிட்டேன்னுடுவாங்க, இங்கே வந்தாலே குணம் ஆயிடுவாங்க, அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நம்ம நிறைய பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா? இப்போ இன்னும் ஒரு விஷயம் எங்கள் மேம்கிட்ட கேட்டு நானும் நீங்களும் தெரிஞ்சுக்கலான்ட்டு. இங்கே ஒன்றே ஒன்று தாங்க, இப்போ நமக்கு எல்லாருக்கும் தேவை பணம். ஏன் நம்ம பணம் வரல? நான் அவ்வளோ உழைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், கஷ்டப்படுறேன், நான் கொடுத்த இடத்துல பணம் வரல, எனக்கு பணம் பற்றாக்குறையாகவே இருக்குது, எவ்வளோ சம்பாரிச்சாலும் நிற்கலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? மேமே கேட்கணுமே, அவங்களையும் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ஏன் சம்பாரிச்சும் பணம் வரல, அந்த பணம் வர்றதுக்கான வழிகள் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம மேமை கேட்போம். வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். இன்னும் எவ்வளோ நிறைய சொல்லணும் மேம். மேம் இப்போது நிறைய பேருக்கு தேவை பணம். பணம் இருந்தால் தான் மேம் எல்லாருமே வாழ முடியும் இல்லையா? எல்லாத்துக்குமே பணம் தேவை தான். சாப்பிட்றதுக்கு, இருக்கிறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, பிள்ளைங்களை படிக்க எல்லாத்துக்கும் பணம் வேணும். ஸோ முக்கியமான விஷயம் பணம். இந்த பணம் வர்றதுக்கான வழிகள் என்ன, பரிகாரம் இல்லை ஏதாவது பணம் வர்றதுக்கு வராத தடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா என்ன, எனக்கு எல்லாரும் சொல்லுங்கள் மேம். ஸோ இந்த விஷயம் பார்க்கும்போது மேம், எவ்வளோதான் நான் வந்து முயற்சி செய்தும் அதற்கான பலன் கிடைக்கல. ஆமாம், ஸோ எனக்கு ப்ரமோஷன் வர மாதிரி இருக்கு, தட்டி தட்டி 2 வருஷமா போயிட்டு இருக்கு, தடங்கள் மாதிரி. அப்புறம் இந்த வீடு நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ண போறோம், ஒரு தடங்கள் வருது. என் பையன் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறோம், இந்த ஒரு தடங்கள் வருது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாவ புண்ணியங்களை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய லைஃபே ஓடிட்டு இருக்கு. காலச்சக்கரம் வந்து இந்த கர்மாவை பேஸ் பண்ணி தான் சுழண்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பணம் இது ஒரு விஷயம். அதே மாதிரி டக்கு டக்குன்னு எனக்கு உடல் நலம் குறைபாடு ஏற்படுறது, நல்ல விஷயங்கள் நடக்கிறது தள்ளி தள்ளி போகிறது. எல்லாருக்கும் ஈஸியாக அந்த விஷயம் நடந்துடுதுப்பா, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ரொம்ப காலதாமதம் ஆகுதோ, இந்த மாதிரி நிறைய நினைப்போம். ஆமாம். அப்போ அதற்கு நம்ம என்னன்னா, நம்மளுடைய அந்த பாவங்களை தீர்ப்பதற்கு, கர்ம வினைகளை கொஞ்சம் கொஞ்சமாக போக்குவதற்கு நம்ம முன்னோர்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சித்தர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக நம்மளுடைய ஸ்ரீ காஞ்சி பெரியவா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், எறும்புக்கு உணவளிப்பது. ஸோ காஞ்சி பெரியவா சொல்லியிருக்காரு, எறும்புக்கு உணவளிக்கிறது பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு நம்ம அன்னதானம் பண்ணதுக்கு சமம். ஏன்னா நம்ம 1000 மனிதர்களை கூப்பிட்டு அன்னதானம் பண்ணுறதுக்கு நம்மளால எல்லாராலையும் முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா எறும்புகளுக்கு, இந்த ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது பாத்தீங்கன்னா அவ்வளவு புண்ணியம் நமக்கு சேருது.
இப்போ ஜீவராசிகளுக்கு இப்போ மனிதர்களுக்கு எப்படியாவது உணவு கிடைச்சிடும். ஆனால் ஜீவராசிகளுக்கு நம்ம கொடுக்கறது அது தேடி தான் அந்த உணவை எடுத்து கஷ்டப்பட்டு சாப்பிடணும். ஆமாம். இப்போ எறும்புகளுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த கர்ம வினைகள் எல்லாமே தீருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, மாதா பிதா செஞ்ச பாவம் மக்கள் தலையில அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. நம்ம செய்யறது நமக்கே தெரியாம, நம்ம பாவம் தெரிஞ்சு செய்யறது கிடையாது, தெரியாம நம்ம செய்யறதா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சது அடுத்தடுத்த நமக்கு தானே அது வருது. இந்த வினைகள் நமக்கு தீர்வதற்கு தான் இந்த எறும்பு உணவளிக்கக்கூடிய சிம்பிளான ஒரு பரிகாரம். ஈஸி மேம், ரொம்ப ஈஸியா நம்ம வந்து செஞ்சிடலாம். ஸோ இப்போ இது என்ன, நம்ம உணவாக நம்ம என்ன கொடுக்க போறோம், வீட்டில் இருக்கக்கூடிய இனிப்பு என்னன்னா சர்க்கரை எடுத்துக்கலாம், ரவையும் சர்க்கரையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய இடத்துல மரத்தடியிலலாம் எறும்புகள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போட்டலாம். டெய்லி இது ஒரு ஹேபிட்டாவே வச்சுக்கலாம். இப்போ நிறைய பேர் இது காலையில நானும் பார்த்துருக்கேன், அந்த ஆஃபீஸ்க்கு போகும்போதெல்லாம் கையில கொண்டு போவாங்க. இந்த பவுடர் போகும்போது டக்குனடி மரத்தடியில கொஞ்சம் போட்டுட்டு அவங்க பட்டு போயிடுவாங்க. அந்த எறும்புகள் அது உணவாக எடுத்து சாப்பிடும்போது நம்மளை வாழ்த்தும். அந்த புண்ணியம் நமக்கு சேரும். ஒரு 1000 எறும்புகள் தினமும் நம்ம கொடுத்த உணவு சாப்பிடுதுன்னா அது அவ்வளோ பெரிய புண்ணியம் சேருது இல்லைங்களா. இன்னொரு விஷயம் என்னன்னா, எறும்புகள் அதை எடுத்துட்டு போய் அப்படியே சேமிச்சு வச்சுக்கும், அன்னைக்கே சாப்பிட்றாது. எடுத்துட்டு எங்கேயோ போதும்னு நம்ம நினைப்போம், ஆனா உள்ள அதுக்கு இவ்வளோ சாப்பிட்டாலே போதும்ல, அப்போ சேமிச்சு வச்சுப்பாங்க போல. சேமிச்சு வச்சுக்கும். மழை காலத்துலயோ வெளியில வர முடியல, உணவு கிடைக்காத சமயத்துல அதை வச்சுட்டு அது வந்து சாப்பிடும். அதுக்கு எப்ப பாரு உழைச்சிக்கிட்டே இருக்கும். எறும்பு மாதிரி உழைக்கணுங்க, எறும்பு மாதிரி ஒத்துமையாவும் இருக்கணும். அது பாத்தீங்கன்னா ஒரு எறும்பு உணவு இருந்துச்சுன்னா செகண்ட் அதுக்குள்ள எப்படிதான் ஒரு கம்யூனிகேஷனே தெரியாது, எல்லாத்தையும் கூட்டிடுவாங்க, அப்படி சுத்தி எறும்பு வந்துடும். அடுத்த ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ், ஒரு 10 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ எறும்பு ஒண்ணு சேர்ந்து அந்த உணவை அப்படியே சேர்த்து குரூப்பா வேற கொண்டு போய் வச்சுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த உணவு கொடுக்குறோம்னா அந்த எறும்புகளுக்கு இருக்கக்கூடிய அறிவு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கிட்ட இருந்து நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு, உழைக்கிறதுக்கு, ஒத்துமையா இருந்து நம்ம வந்து பிற்காலத்துக்கு சேமிச்சு வச்சு சாப்பிடணும் அப்படின்றது எல்லாமே நம்ம கத்துக்கணும். அப்போ அந்த உணவு நம்ம கொடுக்கும்பொழுது 1000 எறும்புகள் சாப்பிட்ற அந்த புண்ணியம் நமக்கு கண்டிப்பா வந்து சேரும். ஸோ அதனால இந்த எளிய பரிகாரம் செய்யலாம். அதே மாதிரி அரிசி சர்க்கரையும் கலந்து கூட லைட்டா கொரப்பா பவுடரா செஞ்சு எறும்புகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம உணவு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வினைகள், பாவ வினைகள் எல்லாமே தீர்க்கப்படுது. ஸோ செல்வம் சேரும். இப்போ மன நிம்மதி வர ஆரம்பிச்சிடும். புண்ணியம் சேர்க்க சேர்க்க மன நிம்மதி வருது. ஸோ நல்லா ஆக்டிவாக ஆரம்பிப்போம், பணம் சேரும், உடல் ஆரோக்கியம் சேர ஆரம்பிக்கும், மன நிம்மதி, குடும்பத்துல எல்லா ஐஸ்வர்யமும் நிலைக்கும். இந்த சிம்பிளா இந்த விஷயத்த செய்யுங்க. ஸோ ஆரோக்கியமாக இருக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கேட்டிங்களா எங்கள் மேம் சொன்னதை? ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏன் பணம் வரல என்னை தேடி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பணம் இல்லை, ஏன் நான் செய்கிற எல்லா விஷயம் தடங்கலாகுது அப்படின்னா இதுதாங்க. நீங்கள் மேம் சொன்னது ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணுங்கள். கர்மா, பிரச்சனை, முன்னோர்கள் செஞ்ச பாவம் எல்லாத்துலேருந்து வெளியில் வாங்க. இந்த பரிகாரத்தை பண்ணி எல்லாத்துலேருந்தும் வெளில வந்து சக்ஸஸ் ஆகி சந்தோஷமாக இருங்க. நம்ம வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட என்ன டவுட்னாலும், என்ன பிரச்சனை, உடம்புல பிரச்சனை இல்லை, இந்த கோவிலுக்கு போகணும், எல்லாமே கேளுங்க. எல்லாமே எங்கள் மேம் கரெக்டாக சூப்பராக சொல்லி உங்களை சூப்பராக ஃபாலோ பண்ணுவாங்க. ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.